ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வெண்டைக்காய் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, மிளகாய் 1, அப்புறம் வந்து உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு, கடுகு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வாங்க இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி அகலமான ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் உருட்டு உளுந்து எடுத்தங்காட்டி கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ரெண்டையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கிறோம். சப்போஸ் நீங்கள் உடச்ச உளுந்து எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சிறந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு நம்ம தண்ணி சேர்த்தக்கூடாது, மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சோம்னா ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் மூடி வைக்காமையே செய்யணும். இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதங்கணும். எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த எண்ணெயிலேயே வதக்குங்க. இங்கே பாருங்கள், இப்போது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம வந்து இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். இப்படியே வதங்கட்டும். சிம்மில் வச்சுட்டு அப்படியே வதக்கிட்டே இருங்க. இப்போது நம்ம வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நம்மளுக்கு தேவைன்னா நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வேண்டான்னு நினைக்கிறவங்க வந்து சேர்த்துக்க தேவையில்லை. தேங்காய் சேர்த்துனா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஹார்ட் பேஷண்ட், சுகர் பேஷண்ட்கெல்லாம் சில பேர்த்துக்கு வந்து கோகனட் ஆட் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து ஆட் பண்ண தேவையில்லை. பிடிச்சவங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெண்டைக்காய் யூஸ் பண்ணும்போது கழுவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா தண்ணியை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். முதலே கழுவி வச்சிட்டோன்னா ஒரு நாளுக்கு அப்புறம் எடுத்து செஞ்சோன்னா கொஞ்சம் அந்த வலுவலுப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கலர் மாறாமல் க்ரீன் கலரில் அப்படியே நல்லா வந்திருக்கு பாருங்கள். வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.